தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்தது என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் வெள்ளியன்று சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக தகவல் பரவிய நிலையில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியுடன் சுமூகமான சூழலில் பேச்சுவார்த்தை நடந்தது என்றும் குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் மேலிடத்துடன் பேசிவிட்டு மீண்டும் கருணாநிதியை சந்தித்து இறுதி செய்வார் என்றும் திமுக அணியில் புதிய கட்சிகள் வந்தால் செய்தியாளர்களிடம் தெரிவிப்போம் என்றும் ஸ்டாலின் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் எத்தனை இடங்கள் என்பதை பற்றி விவாதிக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அவர்கள் சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களும் தன்னுடைய எண்ணத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இது பற்றி விவாதிக்கப்பட்டது. அவருடைய மேலிடத்தில் இது பற்றி பேசிவிட்டு விரைவில் மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க வர இருப்பதாக தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆக பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் சுமூகமான சூழ்நிலையில் நடந்திருக்கிறது என்பது உண்மை. அந்த மாதிரி வந்தால் நான் உங்களை போன்ற நிருபர்களையும் ஊடகத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அழைச்சி நிச்சயம் சொல்கிறோம்.